பிதாவாகிய கடவுளிடமிருந்து அன்பின் குமாரனாகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்தும் சிந்தையாளும் பரிசுத்த ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும், குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாளின் அதிகால வேளையிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே காத்திருக்கிற நம் ஒருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்திற்காக ஆண்டவர் அருளுகின்ற வாக்கு, முன்பு வாசி கேட்ட திருமறை பகுதி யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 25 27 முடியவுள்ள வசனங்கள். அதிலே 26வது வசனத்தின் இடைப்பட்ட பகுதியை நான் வாசிக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் செபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை போஷிக்கின்றவரே, இந்த அற்புதமான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜூலை மாதத்தை வெற்றிகரமாய் நிறைவு செய்து புதிய நம்பிக்கையோடு ஆகஸ்ட் மாதத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிற உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த கால வேளையிலே உம்முடைய திருவீட்டிலே உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களோடு பேசும், எங்களோடு கூட இடைவரும், சிந்திக்கிற வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர்களை சக்திப்படுத்தும். ஒரு புதிய உற்சாகத்தையும் புதிய நம்பிக்கையும் உம்முடைய வார்த்தையின் மூலம் நாங்கள் பெற்று மகிழ்ச்சியோடு தேடத்தை விட்டு கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை புரியும். இயேசு இரட்சகர் என்பதாமத்தில் பணியோடு தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல கர்த்தாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஆகஸ்ட் மாதம் என்று சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருவதும் நம்முடைய மனதை குளிர வைப்பதும் சுதந்திர தினம்தான். அந்நிய ஆட்சியிலிருந்து நமக்கு விடுதலையும் முழு சுதந்திரத்தையும் கொண்டாடி மகிழ்கின்றோம். உண்மையாகவே முதல் சுதந்திர தினத்தன்றைக்கு அந்த நிலவரம் எப்படி இருந்தது என்று சொன்னால், நேரு அவர்கள் சுதந்திரம் பெற்ற அன்றைக்கு நேரு அவர்கள் செங்கோட்டையிலே கொடியேற்றுகிறார்கள். காந்தியடிகள் அவர்கள் கொடியேற்றல் நிகழ்விலே பங்கெடுக்கவில்லை. அன்றைக்கு உபவாசத்திலே தன்னுடைய இந்த நாளை செலவிடுகிறார். மக்கள் குதூகலித்து கொண்டாடி மகிழ்ந்தார்கள். காளைகளுடைய கொம்புகளிலே மூவர்ண கொடியை பெயிண்ட் பண்ணினார்கள். குதிரைகளுடைய கால்களிலே மூவர்ண கொடியை பெயிண்ட் பண்ணி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள்.
வியாபாரிகள் பெண்களுக்கான புடவைகள் மூவர்ண கொடிகளாலே ஆன பட்டு புடவைகளை அவர்கள் விற்று மகிழ்ந்தார்கள். விடியற்கால வரைக்கும், அதிகாலை வரைக்கும் அந்த சங்கு என்று சொல்லுவார்கள், அன்றைக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கும் சங்கை ஊதி மகிழ்ந்தார்கள். இப்படி அன்றைக்கு சுதந்திர தினம், முதல் சுதந்திர தினம் இந்திய தேசத்து மக்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்தது. மகிழ்ச்சியிலே அவர்கள் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தார்கள். இந்த நாளுக்குரிய உங்களுக்கு முன்பாக சிந்திப்பதற்காக வைத்திருக்கிற வசனமும் அதுதான். உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஆகஸ்ட் மாதத்திலே அடியெடுத்து வைத்து இந்த முதல் நாளின் அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீற்றிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் திருவிழம் பற்றுகிறார். இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் துதித்து மகிழ்கிற, கடவுளுக்கு துதி சாற்றி மகிழ்கிற, கடவுளை புகழ்பாடி கொண்டாடுகிற ஒரு மாதமாக அமையும் அப்படி என்று சொல்கிறார். ஏன் நீங்கள் துதித்து போற்றுகிற அல்லது கொண்டாடி மகிழ்கிற மாதமாக அமையும்? அதற்கான காரணங்களையும் இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடியும். அன்பானவர்களே, யோவேல் என்ற பெயரினுடைய அர்த்தம் தேவனே கர்த்தர் என்று அர்த்தம். பெத்துவேலின் குமாரனாகிய யோவேல் சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவர். இந்த யோவேலுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் வெறும் 3 அதிகாரங்களை உடையது. இதிலே கடவுளுடைய நியாய தீர்ப்பை குறித்தும், மனம் திரும்புதலை குறித்தும், மறுசீரமைப்பை குறித்தும், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுதலை குறித்தும் மிக தெளிவாக, மிக அருமையாக இதிலே நாம் பார்க்கிறோம். இந்த யோவேலின் புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். குறிப்பாக நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? அதாவது வெட்டுக்கிளிகளினாலும், பச்சை கிளிகளினாலும், முசுக்கொட்டை பூச்சிகளினாலும், பச்சை புழுக்களினாலும் அறுவடை முழுவதும் காலியாகிவிட்டது. மக்களுடைய பாவமும் கடவுளை மறந்த வாழ்வும் இவ்வளோ பெரிய வீழ்ச்சிக்கு நேராக இழுத்து சென்றது. பெரிய நஷ்டத்துக்கு பெரிய நஷ்டத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ணிற்று. ஆனால் அப்பேற்பட்ட மக்களும் என்ன செய்வார்கள்? நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்கள். ஏனென்று சொன்னால் அதற்கான மறுசீரமைப்பை குறித்து கடவுள் வாக்கு கொடுக்கிறார். ஏன் நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்கள்? 2 காரியங்கள். அதுதான் 25வது வசனம். அதாவது வருஷங்களின் விளைவை நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும், பச்சை கிளிகளும், முசுக்கொட்டை பூச்சிகளும், பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் இழந்தவற்றை, வாழ்க்கையை வீணாக்கினவற்றை நீங்கள் திருப்பி பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் திருப்பி பெற்றுக் கொள்ளுகின்ற போது கடவுளை நீங்கள் துதிப்பீர்கள். ஆமன்பானவர்களே, கடவுள் நியாய தீர்ப்பை யூத மக்கள் மேலே அனுப்பினார். முதலாவது வெட்டுக்கிளிகள். அது ஒன்றே வெட்டுக்கிளி கூட்டமே போதுமானது ஒரு அறுவடையை நாஸ்திப்படுத்துவதற்கு. முதலாவது வெட்டுக்கிளிகளை அனுப்புகிறார். வெட்டுக்கிளிகள் விட்டு போனதை எது அடுத்து? முசுக்கொட்டை பூச்சிகளை அனுப்புகிறார். அது முசுக்கொட்டை பூச்சிகள் காலி பண்ணுகிறது.
முசுக்கொட்டை பூச்சிகள் விட்டு சென்றதை பச்சை புழுக்கள் நாஸ்தி பண்ணுகிறது. இப்படி ஒன்றுமில்லாமல் முற்றிலுமாய் தரைமட்டம் எல்லாவற்றையும் வீணாக்கி விட்டது. ஆனால் நீங்கள் உங்கள் கடவுளை துதிப்பீர்கள். ஏனென்று சொன்னால், இழந்தவற்றை, வீணாக்கினவற்றை, நஷ்டமடைந்தவற்றை நீங்கள் திருப்பி பெற்றுக் கொள்வீர்கள். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கடவுளை துதிக்கின்ற மாதமாக அமையும். ஏனென்று சொன்னால், இழந்தவற்றை, நஷ்டமடைந்தவற்றை நீங்கள் இந்த புதிய மாதத்திலே திருப்பி பெற்றுக் கொள்வீர்கள். அடுத்து இரண்டாவதாக பார்க்கின்ற போது, ஏன் நீங்கள் கடவுளை துதிப்பீர்கள் என்று சொன்னால், 26வது வசனத்தின் முதற் பகுதி, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தியடைந்து, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். ஒருவேளை என்னதான் வாழ்க்கையிலே உழைத்திருந்தாலும், என்னதான் இது பண்ணி வாங்கி சாப்பிட்டு இருந்தாலும், சில நேரத்தில், அநேக நேரத்தில் வெறுமையைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்கிறோம். ஒரு மனநிறைவோடு ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அநேக நேரத்தில் நாம் இல்லை. அதே போல எந்த திருமண வீடுகளுக்கு, முக்கியமான ஃபங்க்ஷன்களுக்கும் போனாலும் முதலாவது நாம் பார்க்கிறது உணவை தான். உணவை பார்த்து தான் நாம் கமெண்ட் சொல்லுவோம். சூப்பராக இருந்துச்சு, திருப்தியாக இருந்துச்சு, மன நிறைவாய் திருப்தியாய் நான் சாப்பிட்டு மகிழ்ந்தேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அது இல்லை. அதுவரையிலும் நீங்கள் கடவுளை துதிப்பீர்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் முழுமையாக திருப்தி அடைவீர்கள். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கடவுளை துதிக்கின்ற மாதமாக அமையும். ஏனென்று சொன்னால், கடவுள் உங்களை திருப்தியாக்குவார். ஆன்மீக நன்மைகளினாலும் சரீர தேவைகளினாலும் உங்களை ஆண்டவர் நிறைவு செய்து உங்களை திருப்திப்படுத்துவார். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 20வது வசனம், அதைத்தான் நாளைக்குரிய சிந்தனைக்குரிய பகுதி. அதிலே அழகாய் பார்க்கிறோம், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். பாருங்கள், அங்கே இருந்தது 5 அப்பங்களும் 2 மீன்களும் மட்டுமே. அப்பேற்பட்ட நிலையிலே எல்லாரும் சாப்பிட்டு 5000க்கு மேற்பட்ட மக்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இந்த மாதம் உங்களுக்கு திருப்தியான மாதமாக அமையும். கடவுள் சரீர ரீதியாக மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியாகவும் கடவுள் உங்களை திருப்தியாக்குவார். ஆமென்மானவர்களே, இந்த மாதம் நமக்கு கடவுளை துதிக்கின்ற மாதமாய் அமைய வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையில இழந்தவற்றை திரும்ப பெற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே திருப்தி அடைந்து கடவுளை துதிக்கின்ற மாதமாய் அமையும் என்று சொன்னால், ஒரே ஒரு கண்டிஷன் தான். அதான் யோவேல் மிக அருமையாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், 13வது வசனம், யோவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்துக் கொண்டு தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள். அதான் முதலாவது கண்டிஷனை ஆண்டவர் முதல் அதிகாரத்திலேயே யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு வைத்து விட்டார். என்னவென்று சொன்னால், உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள். அன்பானவர்களே, 2026வது ஆண்டு முதல் 7 மாதங்களை வெற்றிகரமாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம்.
ஒரு புதிய நம்பிக்கையோடு நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். கடந்த 7 மாதங்களே ஒருவேளை நாம் நினைத்த காரியங்கள் நமக்கு நடந்தேறாமல் போயிருக்கலாம். ஒருவேளை இழப்பை சந்தித்திருக்கலாம். ஒருவேளை ஒரு திருப்தியை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் மீதி உள்ள 5 மாதங்களும் நாம் இழந்தவற்றை பெற்றுக்கொள்ளுகின்ற மாதமாய், திருப்தி அடைகின்ற மாதமாய் மாதங்களாய் அமைய வேண்டும் என்று சொன்னார். நாம் நம்மை உய்த்து உணர்ந்து ஆராய்ந்து கடவுளுக்கு ஆகாதவற்றை தூக்கி எறிந்துவிட்டு கடவுளுக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும். அவ்வாறு திரும்புகின்ற போது, அவ்வாறு அந்த உண்மையான மனமாற்றத்தோடு கடவுளை தேடுகின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த குறையும் இருக்காது. கடவுளை துதித்து கொண்டே நாம் இருப்போம். அதான் சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்கிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடார். ஆமன்பார்களே, இயேசு கிறிஸ்து விண்ணை விட்டு மண்ணுலகத்திற்கு வந்ததன் நோக்கம் நாம் இழந்தவற்றை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் இருந்த ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்த கொடுத்ததன் நோக்கம் நம்மை ஆன்மீக வாழ்க்கையிலும் சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் நம்மை திருப்திப்படுத்துவதற்காக. அன்பானவர்களே, இதை உணர்ந்து செயல்பட்டு நாம் கடவுளுக்கு நேராக திரும்புவோம். நிச்சயமாய் ஒரு வளமான மாதமாக அமையும். இந்த மாதத்திலே கடவுளை நாம் துதித்து கொண்டே இருப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாத்துக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தாய் காத்துக் கொள்வதாக. ஆமென்.